Hello viewers, நீனோ பார்க்க போறது One Piece episode 1080 part 1. ஓபன் பண்ணா அந்த 5 எல்டர்ஸும் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல இருக்க நியூஸை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டாங்க. இது எப்படி பாசிபிள், ஏன் அப்படி நடந்துச்சு, எப்படி இந்த போட்டோ வந்துச்சு, அந்த டியை ரிமூவ் பண்ண சொன்னோம்ல, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்துவானுங்களா. இந்த போட்டோ கிடைச்சதே அந்த CP0 சேர்ந்த கர்னிகா கிட்ட இருந்துதான். உடனே இதை ரீபிரிண்ட் பண்ணுங்கடா விளக்கணைகளா, இது உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படி இப்படின்னு நேவி ஆளுகிட்ட சொன்னா எங்களால பிரிண்டிங் கம்பெனியை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னவனே இங்கே இவனுங்க பதறுவானுங்க. அப்படி என்ன பிரிண்ட் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தா நம்ம லூஃபி ஜாய் பாயா மாதிரி நின்னா பாத்தீங்களா, வெள்ளை முடியோட வெள்ளை ட்ரெஸ்ஸோட அந்த போட்டோவை தான் அவனோட பவுண்டிக்காக பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால தான் இவ்வளவு பதட்டம். இந்த போட்டோ வெளியில போச்சுன்னா ஜாய் பாய் திரும்பி வந்துட்டான்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும்ல, அதனால பயப்படுறானுங்களோ என்னமோ. இந்த டிஸ்ட்ரிபியூஷனே எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணுங்க, அதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு ஆர்டர்லாம் பயங்கரமா பாஸ் ஆகுது. இந்த வேலையை எடுத்துக்கிட்டது யாரு, சாதாரண ஆளா மார்கனாச்சே விடுவானா? நம்ம அடிச்ச ஒரு பிரிண்ட் கூட மிஸ் ஆக கூடாது, இந்த உலகம் மொத்தமும் போய் சேரணும். எவன் கையில கிடைச்சாலும் சரி எப்படியாச்சும் அடுத்தவன் கைக்கு மாத்தி விடுங்க, இந்த உண்மை வெளியில தெரிஞ்சே ஆகணும் அப்படி இப்படின்ட்டு அவன் ஆர்வமா அந்த பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளப்பி விட்டுட்டான். எக்ஸ்ட்ரா பிரிண்ட் வேற போட்டிருக்கானா. சோ மக்கள் எல்லார் கைக்கும் தாறுமாறா நியூஸ் பேப்பர் போய் சேருது. மெயினா அவங்க ஷாக் ஆகிற விஷயம், கடலோட எம்பரரான கைடோவையும் பிக் மாமையுமே தோக்கடிச்சிருக்காங்கல்ல, அதுவும் அட் அ டைம்ல. அப்படின்னா இது என்ன சாதாரண விஷயமா? அப்படி இருக்கும்போது ஒஸ்ட் ஜெனரேஷன் தானே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. 3 பைலட் கேப்டன்ஸ் ஒன்னா சேர்ந்து 2 எம்பரரை காலி பண்ணிருக்கானுங்க. அவங்க தான் 10 வருஷத்துக்கு மேல எம்பரரா சுத்திட்டு இருந்தாங்க. யாராலையுமே அவங்கள தோக்கடிக்க முடியல. ஆனா நம்ம பயிலுக பண்ணிட்டானுங்க. அதனாலேயே ஆளாளுக்கு 3 பில்லியன் பவுண்டி கவர்மெண்டே இவங்கள ஸ்பெஷல் போர்ட்ல இப்ப போட்டு வச்சிருக்காங்க. 3 பில்லியன் பெரி பவுண்டினா என்ன சாதாரண விஷயமா? எல்லாம் மிரண்டுட்டாங்கல்ல. யூஸ்டஸ் கிட்ட எங்கயோ அடிச்சு புரண்டு ஓடுவான். அது மட்டும் இல்லாம அவன் மூஞ்சி அப்செட்டா இருக்கும். என்னடானா என்ன மேட்டர்னா கடலோட எம்பரரா ஒருத்தனை செலக்ட் பண்ணிருக்காங்க. அவனை செலக்ட் பண்ணதுல ஒன்னும் ஆச்சரியலாம் இல்ல, ஏத்தால் தான். ஆனா யாரு என்னன்னு சொல்லல. இப்போ என்னன்னா ஃப்ளவர் கேபிட்டல்ல வந்து பெரிய விருந்து ஒண்ணு நடக்க போகுது இல்ல, இந்த விருந்தை என்ஜாய் பண்றதுக்காக எல்லாருமே வேகமா அங்க கிளம்புறாங்க. அத்தனை பேத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஃபெஸ்டிவலை செம்மையா என்ஜாய் பண்ண போறோம்னு. மெயினா லாவோட கூட்டம் எல்லாம் பயங்கரமா போஸ் எல்லாம் கொடுப்பானுங்க. லா பார்த்துட்டு டேய் கன்ஃபார்மா அங்க போய் பிரச்சனை தான் ஆக போகுது, ஏன்டா உசுர வாங்குறீங்க. சாப்பாடு பாத்தீங்கன்னா வெரைட்டியா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. மக்கா எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க. பெரிய பெரிய செஃப் எல்லாம் இப்பதான் முழு மனசோட என்னோட முழு ஸ்கில்ல நான் யூஸ் பண்ணி இந்த சாப்பாடை ரெடி பண்ணிருக்கேன், என்னோட ட்ரெடிஷனல் சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. ஜிம்பை மட்டும் இருப்பான்னு வைங்க. மேட்டர் என்னன்னா அவன் பார்த்து சமைக்கிறேன்னு 2 மணி நேரமா சமைச்சிட்டு இருந்திருக்கான். அவங்க எல்லாம் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்களா என்ன? அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. நல்லா டேஸ்டியா ரோட்டு கடையில எல்லாம் செய்வாங்களே, அந்த சாப்பாடை வெல்த் கட்டுறக்காண்டி போயிருக்காங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு மனசை தேத்தி விட்டு அனுப்பி விடுவான். அப்படியே கட் பண்ணா லூஃபி எமட்டோ 2 பேரும் அடிச்சு புடிச்சு ஊருக்குள்ள ஓடுறாங்க. ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. மக்கா வெரைட்டியா எல்லாம் ரெடி பண்றாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் அத்தனை பேரும் அவங்களோட வித்தையை இப்ப இறக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க. போய் எந்த கடையில வேணாலும் எதை வேணாலும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், எல்லாமே ஃப்ரீ. இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு நீங்க போயிருக்கீங்களா? ஃப்ரீ சில இதுல தருவாங்க, தரமாட்டாங்க, அது பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தீங்கனாலே போதும். அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு டைம் கோயம்புத்தூர்ல ப்ரோசோன் மால்ல நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போனேன். ஆனா ரொம்ப லேட்டா போயிட்டேன். வெறும் தட்டை மட்டும் தான் கழுவி காமிச்சாங்க. சரி நீங்க போய் என்ஜாய் பண்ண ஃபுட் ஃபெஸ்டிவலை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க பாத்தீங்கன்னா வெரைட்டியா எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க. சொல்ல போனா இப்படி ஒரு டேஸ்ட் அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல, அப்படி இருக்குது. சரி ஃபுட் ஃபெஸ்டிவல்னா ஃபுட் மட்டும் தான் இருக்கணுமா? எப்படியும் கேம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுல லூஃபி கிட்ட கன்னை கொடுத்து சுட சொன்னா இவன் இங்க இருக்க கன்னை வச்சு அங்க இருக்க பொம்மையை கையை நீட்டி அடிப்பான். கடைக்காரனுக்கு பீதி ஆயிரும். ஐயோ இப்படி அடிச்சான்னா மொத்த கடையை அள்ளிட்டு போயிருவானேன்னு எமட்டோ எல்லாம் விழுந்து சிரிப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிற போட்டி. அவன் எமட்டோ ட்ரை பண்ணுவா, வேலைக்கு ஆகல. லூஃபி ட்ரை பண்ணுவா, வேலைக்கு ஆகல. நான் சாப்பர் தான் மாசா பிடிப்பான். அடுத்து நம்ம ப்ரூக்கு கிட்டார் எடுத்து வச்சுட்டு ரிங்கும்பா தாறுமாறா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இவன் இங்க மியூசிக்க வாசிக்கும் போது அங்க ஹியோரியோட என்ட்ரி இசை மலையில எல்லாம் நனைஞ்சு குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ரோபினா காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா அந்த பானகிளிஃப், அதுக்கப்புறம் அங்க இருக்க பொம்மை எல்லாத்தையும் எடுத்து ஒன்னொன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. அந்த டென்குங்கிற மூக்கண்ணின்ற பெரியவர் இருக்காரு, அதான் ஒட்டமாவோட மாஸ்டர். அவரு வந்து என்னமா என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அசந்துட்டியா, சூப்பரா இருக்குதா, நான் எப்படி பண்ணிருக்கேன் பாத்தியான்னு வளைச்சு போசலாம் கொடுப்பாரு. அவன் நல்லா இல்லன்னு ஒரே செகண்ட்ல சொன்ன உடனே ரொம்பவும் கேவலமா போச்சு, தரையெல்லாம் போட்டு குத்திட்டு இருப்பாரு. ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்குள்ள அந்த மனுஷன் படாத பாடுபட்டு இருக்காரு. சரி இப்ப அதெல்லாம் மேட்டர் இல்ல, இது எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டா இதுதான் அவரோட சீக்ரெட் ஹாபி ரூமாமா. பல வருஷமா இவர் ஏகப்பட்ட ரகசியமான ஐட்டத்தெல்லாம் இங்கதான் சேர்த்து வச்சுட்டு போவாரு. அந்த இடத்துல ஸ்வாட்ஸ்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டியா இருக்கும். ஏன்னா இவருக்கு அது ஒரு ஹாபி. இன்னும் அவர்கிட்ட பேச அவர் ஒரு புரியாத புதிராதான் இருக்காரு. ஆமா நீங்க யாரு, எதுக்காண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட
கேட்டவனே புசுக்குன்னு மாஸ்க் கழட்டிடுவாரு. இது தெரிஞ்சிருந்தா லேண்ட் ஆஃப் ஆனோக்குள்ள நம்மளுக்கு என்ட்ரி ஆனப்பவே கேட்டிருப்பாங்களே. சரி, இப்ப இது யாருன்னு சொல்லும் போது தெரியாதவங்க எல்லாம் ஷாக் ஆயிக்கீங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் தெரியாத மாதிரி ஷாக் ஆகுங்க. இவர் பேரு தான் கொசுகி சுகியாக்கி, லேண்ட் ஆஃப் ஆனோவோட முன்னாள் ஷோகன், அதாவது நம்ம ஓடனோட அப்பா. அப்படின்னா மொமோனோசுகே இவரோட பேரன். எதுக்காண்டி இவர் இப்படி இருக்காருன்னா, ஒரோச்சி கிட்ட லேண்ட் ஆஃப் ஆனோவை கொடுத்தது இந்த மனுஷன் தான். கடைசியில அவன் வச்சான் பாத்தீங்களா பெரிய ஆப்பு. அதை நினைச்சு மனுஷன் ரொம்பவுமே உடஞ்சு போயிட்டாரு. வெளியில சொல்றதுக்கே அசிங்கமா போச்சு. எதுக்குடா வாழணுங்கிற மாதிரி ஒரு நினைப்பே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ஓடனையும் கொன்னுட்டாங்க. லேண்ட் ஆஃப் ஆனோவும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. சரி ரைட், வயித்தை கிழிச்சுக்கிட்டு நம்மளே செத்துலான்னு சொல்லிட்டு கத்தியெல்லாம் எடுத்து மனுஷன் ரெடியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் லேண்ட் ஆஃப் ஆனோவை காப்பாத்த வருவாங்கன்னு டோக்கி சொல்லியிருந்தால, அது வரைக்கும் இவருக்குன்னு சில பல வேலைகள் இருக்குது. அந்த வேலையை பாப்போம்னு சொல்லிட்டு தான் மனுஷன் வேற வழி இல்லாம உயிரோட சுத்திட்டு இருந்தாரு. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கண்ட்ரியை நல்லபடியா காப்பாத்திட்டாங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாரு. ரோபின் என்ன சொல்லுவா, நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு வெளியில சொன்னீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க பாலா. அவருக்கே டவுட் தான், இப்படி ஒரு தப்பு பண்ணவனை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு. இப்போ இவளுக்கு என்ன டவுட்னா, இந்த லேண்ட் ஆஃப் ஆனோல ஆன்ஷியன் வெப்பன் இருக்குன்னு சொல்லி அவ கேள்விப்பட்டிருக்கான். அதான் புளூட்டோன். அதை பத்தி கேட்டவனே அந்த ஆளுக்கு தூக்கி வாரி போடுது. எப்படி உனக்கு அதை பத்தி தெரியும்னு அலபாஸ்டா கிங்டம் பானகிலிஃப்ல அந்த விஷயத்தை பத்தி எழுதியிருக்காங்க. இவ்வளவு உனக்கு தெரியுங்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனா நீ சொன்னது கரெக்ட் தான், அது இங்க தான் இருக்குது பாரு. அந்த இடத்துல அப்படி ஒரு அமைதி. அப்படியே அங்க கட் பண்ணி எக்ஸ்கவேஷன் லேபர் கேம்ப காட்டுறாங்க. டம்மு டிம்மு டம்மு டிம்மு டம்மு டிம்முன்னு வெடிச்சு செதறுது. என்னடான்னு பார்த்தா அங்கதான் அந்த அனிமல் கிங்டம் பைரட்ஸ்ங்க இருக்கானுங்க. அங்க அந்த அரமக்கியோட என்ட்ரி. இன்னொரு சூப்பர் மேட்டர் என்ன தெரியுமா, கிங்கும் சாகல குயினும் சாகல. இந்த அரமக்கி வந்து பார்த்துட்டு, என்னப்பா உங்க எல்லாத்தையும் போட்டு துவன்னு துவச்சு எடுத்துட்டானுங்க போல, நீங்க எல்லாம் கைடோட ஆளுங்க தானே, உங்களுக்கே இந்த நிலைமையா, இப்ப என்ன சண்டை போட போறீங்களா? சரி ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில்ல சரக்கு எடுத்துட்டு வாங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன்பா. குயினு கடுப்பாயி, கொய்யால நாங்க என்ன பண்ணணும்னு நீ சொல்லாதேன்னு அவன் பவரை வச்சு காட்டுத்தனமா அட்டாக் பண்ணுவானா. அந்த இடமே பயங்கரமா வெடிச்சு தெரியும். அவன் மேல ஒரு சின்ன கீரல் கூட படல. ஏன்டா இவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணிருக்கேன், எப்படா ரிலாக்ஸா இருக்கேன்னு கேட்டா, உங்க இத்து போன இன்ஜூரியான பாடியை வச்சுட்டு இதுக்கு மேல என்னடா பண்ண முடியும் உங்களால அப்படின்னு கேட்டா, டேய் எங்களுக்குன்னு மானோ ரோசம் சூடு சொர்ண வெக்க வெங்காயம்னு எல்லாமே இருக்குது, ஓவரா வாய் பேசிட்டு இருக்காத, பல்லு எல்லாம் தட்டி போடுவேன்னு சொன்னா அவன் அதுக்கு மேல மிரட்டுவான். என் வழியில எவனும் குறுக்க நிக்காதீங்க, நின்னீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பவம் தான் சொல்லிட்டு பயங்கர டெரரா மிரட்டுவான். எப்படியும் அவன்கிட்ட வம்பெழுத்து மண்டைய பேத்துக்க போறானுங்க. அவன் கூட கூட்டு சேரானுங்களா இல்ல குண்டாங்குறையா அடி வாங்குறானுங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.